வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற ஒரு அரசியல் டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாமகவின் சிக்னலுக்காக காத்திருக்கும் பிரதமர். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழகம் வராரு அப்படின்னு ஏற்கனவே கடந்த மாதமே சொல்லியிருந்தாங்க. தொடர்ந்து அவர் தமிழகத்த விசிட் அடிக்கிறதுக்கு காரணம், தமிழகம் அவங்களுடைய லிஸ்ட்ல அடுத்தபடியான ஆட்சி அமைக்கிறதுக்கான களத்த உருவாக்கணும் அப்படின்னு வேல பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ வரப்போற 2026 தேர்தல மனதில வைத்தும், அதுக்கப்புறம் வரப்போற 2031 தேர்தல மனதில வைத்தும் பாஜக இங்கே காய் நகர்த்தல் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலைமையில பாஜக தமிழகத்தில ஒரு கூட்டணி அணியை கட்டமைக்க ரொம்ப முயற்சி செஞ்சுட்டு வந்தாங்க. அதில முக்கிய கட்சியா இருந்த அதிமுக விலகினத அடுத்து பாஜக கூட்டணி கலகலத்து போச்சு. ஆனா, பிரதமர் நரேந்திர மோடியிலிருந்து அமித்ஷா வரைக்கும் இன்னை வரைக்கும் அதிமுக கூட்டணிக்கு கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் அதிமுக இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையர் வாக்குகள தன்வயப்படுத்தணும் அப்படின்றதுக்காக பாஜக கூட்டணியில நாங்க இல்ல அப்படின்னு வெளிப்படையா சொல்லிட்டாங்க. இருந்த போதிலும் கூட பாஜக இன்னும் அதிமுக கூட்டணிக்கே காத்துட்டு இருக்காங்க. ஆனா, தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாஜக கூட்டணியில அதிமுக வேண்டாம். நம்ம புதிய கூட்டணி அமைப்போம்னு அதுக்கான முயற்சிகள மேற்கொண்டு வந்தாரு. அதற்கு காரணம் ஒரு மத்தியில ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பாஜகவ அதிமுக மதிக்கிறதே இல்ல. எனவே அவங்க இந்த கூட்டணிக்கு தேவையில்ல. நாம ஒரு அணிய கட்டமைக்கலான்னு பாமகவையும், தேமுதிகவும் நம்பிக்கிட்டு இருந்தாரு. பாமகவும், தேமுதிகவும் பாஜக அணிக்குள்ள வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருந்தது. ஆனாலும், இங்க இருக்கக்கூடிய திமுக, அதிமுக திராவிட ஆதரவாளர்கள்லாம் தமிழகத்தில பாஜக வளர விடக்கூடாது. எனவே அதிமுக கூட்டணிக்குள்ள பாமக, தேமுதிக வரணும்னு சொல்லிட்டு, இவங்களே ஒரு வியூகம் வகுத்து தற்போது பாமகவும், தேமுதிகவும் அதிமுக கூட்டணியில இணையப் போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் வந்திருக்கு. அப்போ பிரதமர் தமிழகம் வர பார்த்து ஒரு பெரிய அளவிலான கூட்டணி இல்லாம, சிறிய கட்சிகள கூட்டணி வச்சிருந்தா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு, பாமகவோட சிக்னலுக்காக பாரத பிரதமர் கூட்டம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு. எனவே இன்னும் ஓரிரு நாட்கள்ல பாமக மற்றும் தேமுதிக எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க போறாங்கன்னு வச்சு தான், பிரதமர் வரும் தேதியும் உறுதியாக இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஒருவேளை பாமக, அதிமுக கூட்டணிக்கு போனா, அவங்களுக்கு இந்த எம்பி எலெக்ஷன்ல 7 இடங்கள் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா, அவங்க வெற்றி பெற இடங்கள் 2 அல்லது 3ஆ தான் இருக்கும். ஆனா, பாஜக கூட்டணிக்கு போனா, அங்க இருக்கக்கூடிய அந்த 2 அல்லது 3 இடங்கள்ல 2 இடங்கள்ல இவங்க பாமக, பாஜக கூட்டணியில் இருந்தாலே வெற்றி பெறலாம். அதுவும் மத்திய அமைச்சர் அன்புமணி அவர்கள் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. எனவே பாமக எந்த மாதிரியான முடிவு எடுக்குன்றத பொறுத்து தான், இங்க இருக்கக்கூடிய பாஜக கூட்டணி பிரதமர் பங்கேற்கும் கூட்டத்த அமைப்பதற்கான திட்டமிடலை எதிர்நோக்கி காத்திருக்காங்க.